ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு சம்பவம், எங்களுடைய இல்லங்கள், வீடு பள்ளிவாசலை விட்டும் ரொம்ப தொலைவில் இருந்தது. எனவே பள்ளிவாசலுக்கு அருகாமையில் வீடொன்றில் குடியேற நாங்கள் விரும்பினோம். இதை அறிந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளிவாசலுக்கு எடுத்து வைத்து வரக்கூடிய ஒவ்வொரு காலட்டிற்கும் நன்மைகள், அந்தஸ்துக்கள் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். ஆம், கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமோ பள்ளிவாசலுக்காக நம்ம வீட்டில் இருந்து நடந்து வரும்போது ஒவ்வொரு காலட்டிற்கும் நன்மை, ஒவ்வொரு நன்மையை அல்லாஹு வழங்குகிறான். அது மட்டுமல்ல, நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அல்லாஹு அளிக்கின்றான். நாம் பள்ளிவாசலுக்கு வரும்போது, நடந்து வரும்போது மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்கின்றார்கள். நம் பள்ளியிலிருந்து இபாதத் செய்து வீடு திரும்பும் வரை நாம் அல்லாஹுவினுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டவராக இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் அல்லாஹு தபாரக வ தஆலா நூர் எனும் ஒளியை பள்ளிவாசலுக்கு நடந்து வருவர்களுக்கு சூடுவான் என்றெல்லாம் ஹதீஸுகளிலே வந்திருக்கின்றது. எனவே பள்ளிவாசலுக்கு நாம் தொழுகைக்காக வரும்போது கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மெதுவாக பள்ளிவாசலை நோக்கி நாம் நடந்து வந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒவ்வொரு காலட்டிற்கும் அல்லாஹு நன்மையை வழங்குகிறான். ஒவ்வொரு பாவங்களையும் அல்லாஹு அளிக்கின்றான். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஐவேளை தொழுகையாளிகளில் நம் அனைவரையும் சேர்ப்பானாக. வாழும் காலமெல்லாம் கண்ணியத்தோடும் இஸ்ஸத்தோடும் வாழக்கூடிய நசீபை அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.